ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே எப்படி சிரிக்க வச்ச மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இந்த நிலைமை நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ரோபோ சங்கர் அவர்கள் இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தி வந்துட்டுருக்கு. இந்த செய்திய நம்மனால எப்படி பார்க்குறதுன்னே தெரிலங்க. ஏன்னா ரோபோ சங்கர பொறுத்தவரைக்கும் படிப்படியா முன்னேறி வாழ்க்கையில ஒரு கெரியர்ல உச்சத்த தொட்டவர் தான் ரோபோ சங்கர். ஸ்டார்ட்டிங்ல சின்ன திரை நிகழ்ச்சி எல்லாத்துலயுமே வந்து கலந்துக்கிட்டு, எல்லாத்தையும் வயிறு குலுங்க குலுங்க வந்து சிரிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி படங்கள்லாம் வந்து நடிச்சு பெரிய பெரிய நடிகர்கள் கூட வந்து நடிச்சுட்டு வந்தாரு. ஆனா இப்ப வந்து இன்னைக்கு அவரு இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, இந்த ஒரு விஷயத்த நம்மனால எப்படி ஏத்துக்கிறதுன்னே தெரியலங்க. ரோபோ சங்கருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அவர் ஷூட்டிங்ல வந்து இருந்திருக்காரு. அப்போ வந்து திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் செக் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. அப்பதான் இவருக்கு மஞ்சக்காமாலை அப்படின்னு தெரிய வருது. மஞ்சக்காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா நேத்து என்ன இருக்கு அப்படின்னா, நேத்து இருந்தே இவருக்கு ரொம்ப சீரியஸா வந்திருக்கு. இவரோட உடல்நிலை சுத்தமா சரியில்ல அப்படின்ற மாரி தகவல் வந்துட்டு இருந்துச்சு. சரி எப்படியும் இவருக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா குடுத்து, எப்படியாவது இவர காப்பாத்திருவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நைட் யாருமே எதிர்பாராத விதமா, இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தி வந்திருக்கு. உண்மையிலே இந்த செய்திய கேட்டவுனே நம்மளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசுக்கு வந்து ஒரு சங்கடமா வந்து ஆயிருச்சு. உண்மையிலே ரோபோ சங்கர் அவர்களுக்கு கடந்த சில வருடங்களா அவருக்கு ஒரு மோசமான வாழ்க்கை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா, மொதல்லாம் வந்து அவர் சின்ன திரையில வரும்போது, எப்படி வந்து ஒரு பாடி பில்டர் மாரி அவ்ளோ ஒரு உடல்நிலையில நல்லா ஆரோக்கியமா வந்து காமெடி பண்ணவரு. ஆனா, இப்ப சமீப காலமாவே அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா தான் வந்து இருந்திருக்கு. ரொம்பவே உடல் மெலிஞ்சு, இவர் தான் ரோபோ சங்கரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்மளே ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு தான் அவரோட உடல் ரொம்ப மோசமா வந்திருந்திருக்கு. சரி எப்படியும் வந்து இந்த தடவ அவர காப்பாத்திருவாங்கன்னு நெனைக்கும்போது, இப்ப அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்திய கேட்கும்போது, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப வருத்தமா வந்திருக்குங்க.